Hi friends, welcome back to our channel. So இப்போ நீங்கள் கிளிப்பில் பார்க்கலாம், இமே வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபியூயல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ லோ ஃபியூயல் இண்டிகேஷன். ஸோ இந்த லோ ஃபியூயல் இண்டிகேஷன் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே இந்த ஃபியூயல் இண்டிகேட்டர் வந்து சம்டைம்ஸ் நம்மளை வந்து ஏமாற்றுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். காரில் இருக்க ஃபியூல் இண்டிகேஷன் வந்து எதுக்கு நம்மளை ஏமாற்ற போகுது, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். பட் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கார் மெக்கானிக் அவங்க போட்ட வீடியோவை அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் தான் நானும் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே சீட் பெல்ட் போடுங்க, டிரைவிங் அப்போ சீட் பெல்ட் போடாமல் இருக்காதீங்க. இந்த லோ ஃபியூயல் கண்டிஷனில் இது வந்து ஏமாத்துறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, இது என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் இது காட்டுறது லோ ஃபியூயல். சம்டைம்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி நம்ம எப்பயுமே ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து எப்பயுமே நான் வந்து என்னோடய காரில் ஃபுல் டேங்க் தான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் ஒரு அக்கேஷ்னல் யூஸர், என்னோடய ஃபேமிலி யூஸ்க்காக நான் கார் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு இயர்லி வந்து ரொம்ப மினிமலான கிலோமீட்டர்ஸ், ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ இது. பார்த்தீங்கன்னா லோ ஃபியூயல் காட்டுது. ஸோ இந்த லோ ஃபியூயல் வந்து எனக்கு தெரியும், என் காரை வந்து இன்னைக்கு காலைல நான் ஃபியூயல் போட்டு நான் யூஸ் பண்ணேன், நான் கொஞ்சம் தூரம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆப்வியஸாக இது எனக்கு வந்து இது எக்ஸ்பெக்டான ஒரு சிச்சுவேஷன் தான். கண்டிப்பாக இந்த இன்றைக்கி இப்போ லோ ஃபியூல் அடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால் லோ ஃபியூல். இதுவே என்னோடய காரை வந்து நான் காலையில் எடுக்கிறேன், நான் ஒரு 10 டேஸாக நான் ஊரில் இல்லை, ஒரு 10 டேஸ் கழித்து வந்து என்னோடய காரை நான் எடுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2 பாயிண்ட் ஃபியூல் காட்டுது. ஓகே, காரில் ஃபியூல் இருக்குது அப்படின்னு நம்பி நான் எடுத்துகிட்டு போனால் அது நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் நான் தம்ப்நெயிலில் போட்டதும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண நினச்ச இன்ஃபர்மேஷனும். அது எப்படி அதாங்க 2 பாயிண்ட் காட்டுது, அது எப்படிங்க நிற்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஹைவேயில் நம்ம யூட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னக்குள்ள ஈவன் தோ நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டாலும் யூ ஷுட் பி ஸ்லோ. ஏன்னா ஆப்போசிட்டில் நல்ல ஸ்பீடில் வருவாங்க. ஸோ பாருங்கள், அவங்க லைட்லாம் போட்டு காட்டுறாங்க, அவங்க வந்து வேகமாக வராங்க அப்படிங்கிறத இண்டிகேஷன் பண்ணுறாங்க. என்னோடய காரில் வந்து 2 பாயிண்ட் ஃபியூல் இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகிறேன். அது நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படிங்க நிற்கும்? ரெண்டு கோடு இருக்கக்குள்ளே அது ஃபியூல் இருக்குன்னு தானே அர்த்தம். அதாவது ஃபியூல் நிறையா இல்லை, ஒரு ஃபியூல் இருக்குல்ல, அப்புறம் ஏன் அது வந்து கண்டிப்பாக அது ஏன் வந்து கார் நிற்கும் அப்படின்னா, அதுதான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயம். அதாவது நான் ஒரு மெக்கானிக்கோட வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட விஷயம் வந்து அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இதில் 2 கோடு ஃபியூல் இருக்குது அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம காரை எடுக்கிறோன்னா நம்ம திருப்பி ஃபியூல் போட்டுக்கணும். அதாவது காலைல நம்ம எடுத்தோடனே நமக்கு வந்து நம்ம கொஞ்ச நாளாக காரை நம்ம யூஸ் பண்ணல, நம்ம ஒரு ரிலேட்டிவ் யூஸ் பண்ணாங்க, ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்மள்கிட்ட தராங்க, இல்லை நம்ம கொஞ்ச நாள் காரை எடுக்கலை, வேறு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் விட்டுட்டு போயிருந்தோம், நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே 2 பாயிண்ட் ஃபியூல் இருக்குது, இதை நம்பியே நம்ம ட்ரிப்பையோ இல்லை நம்ம அதை ஒரு இடத்துக்கோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து ஃபியூலே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ரீடிங் காட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டே எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், ஒரு 2 கோடு ஃபியூல் இருக்குது, நம்ம பைபாஸை தாண்டி சிட்டி அவுட்டரில் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி போய் வண்டி நின்றுச்சுன்னா அப்போ வந்து நமக்கு கஷ்டம்தான். ஏன்னா ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எர்டிகா வந்து ஒரு ஃபியூல் இல்லாமல் ஒரு கண்டிஷனில் தான் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலான்னு கொண்டு வந்து பார்க்கக்குள்ள அதில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இல்லை. ஸோ ஃபியூல் போட்டோன்னே வண்டி ரெடி ஆகிடுச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேஷனில் ஃபியூல் இருக்க மாதிரி தான் காட்டுச்சு, அதாவது ஒரு மினிமல் லெவல் ஆஃப் ஃபியூல். ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபியூல் இண்டிகேஷன் நம்மளை ஏமாற்றும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு எப்பயுமே இந்த மினிமல் லெவல் ஆஃப் ஃபியூல் மெயின்டைன் பண்ணுறதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு க்ளோஸ் டு ஆஃப் டேங்க் மெயின்டைன் பண்ணிக்கிறது நம்மளுக்கும் நல்லது. ஏன்னா சில பேருக்கு அதுக்கு நீடு இல்லை பிரதர், நான் எடுத்துகிட்டு நான் போய்ப்பேன், அப்பப்போ நான் போட்டுப்பேன், என் பக்கத்துலேயே ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது, தேவைன்றப்போ ஃபில் பண்ணிக்கிறவங்க அது ஓகே, அந்த மாதிரி இருக்குது, ஓகே.
இல்லை பிரதர் நான் ஃபியூல் போடுறதுக்கே என் வீட்டிலேருந்து நான் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு மினிமல் லெவல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஆஃப் டேங்க் லெவல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து எப்பயுமே ஒரு சேஃபர் ஜோனாக இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் மேபி சொல்லாமல் விட்டுருக்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸுக்கு கிடையாது. நான் வந்து ஒரு பிகினரு. காரோட சேஃப்டி மெசேஜெல்லாம் நான் நிறையா பார்க்குறேன். ஒரு கார் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ கார் ஓனராக நானும் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. மேபி யாராவது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏன் வருது, இந்த மாதிரி ஃபால்ஸ் ரீடிங்குன்றது வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன, டியூ டு ஏஜிங்கா, இல்லை நம்ம வந்து லோ ஃபியூல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாலே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அது எப்பயுமே அந்த ஃபால்ஸ் ரீடிங் காட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருமா அப்படின்றத ஒரு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எங்களுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸையும் லைக் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in next video. Bye.